திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 28ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி, புதிதாக செய்ய திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பணி தொடர்ந்தாலும் ஏற்கனவே உள்ள சிக்கல்களெல்லாம் விலகி மகிழ்ச்சியை தரும். பரணி, பணியிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சில சங்கடங்கள் வரும், கவனமாக இருக்கவும். கிருத்திகை, உங்களின் முன்னேற்றத்திற்கு சில தடைகள் ஏற்படலாம், ஆனால் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். ரோஹிணி, உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும், முக்கியமான விஷயங்களை கவனத்துடன் செயல்படுத்தவும். மிருகஸ்ரீஷம், குடும்பத்தில் சில சலப்புகள் ஏற்படலாம், ஆனால் உங்கள் முடிவுகளை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கவும். திருவாதிரை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும், உங்களுடைய செயல்களில் உறுதி தேவை. புனர்பூசம், சிரமங்களை எதிர்கொண்டு சிறந்த செயல்களை செயல்படுத்த முடியும். பூசம், உங்களின் முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். சுப வார்த்தைகளை பேசுவதன் மூலம் இன்று எளிதாக கடந்து போக முடியும். ஆயில்யம், சோதனைகள் பரிசோதனைகள் என இன்று உங்களுக்கு சோதனைகளாக நிறைந்த நாள். மகம், வாழ்க்கையில் சிறிய தடைகள் ஏற்படும், ஆனால் அவையெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் என்று நினைக்க வேண்டாம். பூரம், எதிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், முயற்சி செய்தால் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். உத்திரம், இன்று மன அமைதி தேவை, உங்கள் முடிவுகள் சரியாகவே இருக்கும். அஸ்தம், புதிய தொடக்கங்களுக்கு இந்த நாள் நல்லது, உங்களுடைய நிலைப்பாடில் உறுதியாக இருக்க வேண்டும். சித்திரை, உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், மற்றவர்களின் ஆலோசனைகளை ஏற்று நடக்கவும். சுவாதி, வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரியங்கள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும், ஆகவே பேச்சில் கவனம் தேவை. விசாகம், தனிமையில் இருப்பது மனதுக்கு தொந்தரவை தரலாம், ஆனால் மனதில் உறுதி தேவை. அனுஷம், குடும்ப உறவுகளில் சிறிது குழப்பங்கள் ஏற்படலாம், அமைதியாக செயல்படவும். கேட்டை, இந்த நாள் உங்களுக்கு ஆராய்ச்சிகளும் பரிசோதனைகளையும் செய்யக்கூடிய நாள். மூலம், இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு நல்ல முடிவுகளை தரும் நாள். போராடம், தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்திராடம், ஏதாவது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருவோணம், மனநிறைவில் கவனம் செலுத்த வேண்டும், பயணங்களுக்கு பொதுவாக சாதகமான நாள். அவிட்டம், மற்றவர்களிடம் உதவிகளை எதிர்பார்க்கும் நாள், ஆனால் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்ய வேண்டும். சதயம், உண்மைகளை ஏற்று நடந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல பலனையை தரும். புரட்டாதி, நல்ல விஷயங்கள் இன்று நடக்கும், இருந்தாலும் உங்களுடைய முயற்சி தேவை. உத்திரட்டாதி, குடும்ப நிகழ்ச்சிகளில் இன்று சுறுசுறுப்பாக கலந்து கொள்வீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரேவதி, நீண்ட நாள் திட்டங்களை இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள், இன்று நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மவலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். மீண்டும் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.